26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் எங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். தமிழகத்தில் முக்கிய நட்சத்திர அந்தஸ்து பெற்ற தொகுதியான சென்னை கொளத்தூர் தொகுதியில் முதல்வர் ஸ்டாலினை தோற்கடித்து தாவைக்க வேட்பாளர் VS பாபு வாகை சூடியுள்ளார். கொளத்தூரில் 3 முறை போட்டியிட்டு வென்ற ஸ்டாலின் இந்த முறையும் வென்று சாதனை நிகழ்த்துவதை தடுத்து நிறுத்தி அதிர்ச்சி அளித்துள்ளார் VS பாபு. யார் இந்த VS பாபு? அரசியல் களத்தில் அவர் கடந்து வந்த பயணம் என்ன? தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் முதல்வர் ஸ்டாலின் போட்டியிடும் கொளத்தூர் தொகுதி தார் தொகுதியாக பார்க்கப்பட்டது. இதனால் அந்த தொகுதியின் மீதான எதிர்பார்ப்பு வழக்கம் போல் அதிகரித்திருந்தது. கொளத்தூர் தொகுதியானது கடந்த 15 ஆண்டுகளாக திமுக தலைவர் ஸ்டாலினின் அசைக்க முடியாத கோட்டையாகவே இருந்தது. ஆனால் தற்போது தாவேகா வேட்பாளரால் ஆட்டம் கண்டுள்ளது. ஒரு முதலமைச்சர் புதிய கட்சியான தாவேகா வேட்பாளர் VS பாபுவிடம் 8795 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி சந்தித்துள்ளார். இது சாதாரண தோல்வி என்று எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு காலத்தில் வடசென்னை திமுகவில் அசுர சக்தியாக இருந்தவர்தான் இந்த VS பாபு. வடசென்னை மாவட்ட திமுக செயலாளராக இருந்த இவர் 2006 சட்டப்பேரவை தேர்தலில் புரசைவாக்கத்தில் போட்டியிட்டு MLA ஆனார். 2011இல் புரசைவாக்கம் தொகுதி நீக்கப்பட்டு கொளத்தூர் தொகுதி உதயமானது. 2011இல் ஸ்டாலின் கொளத்தூரில் போட்டியிட்டதால் அப்போது VS பாபுவுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. இருப்பினும் கொளத்தூரில் ஸ்டாலினின் வெற்றிக்காக அப்போது கடுமையாக உழைத்தவர்தான் இந்த VS பாபு. பல ஆண்டுகள் திமுகவில் மாவட்ட செயலராக பணியாற்றியவர். கொளத்தூர் தொகுதியின் ஒவ்வொரு வீதியும் ஒவ்வொரு வாக்காளரின் மனநிலையும் இவருக்கு அத்துப்படி என்று சொல்லப்படுகிறது. அந்த சமயத்தில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட PK சேகர் பாபு புதிய வரவாக திமுகவுக்கு வந்தார். அவருக்கு ஸ்டாலின் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்ததால் 2011 தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலினை எதிர்த்து கொண்டு திமுகவிலிருந்து விலகிய VS பாபு பின்னர் அதிமுகவில் இணைந்தார். ஆனால் ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அதிமுகவிலும் அவருக்கான முக்கியத்துவம் குறைந்து போனது. அது மட்டுமின்றி 2017இல் நடைபெற்ற RK நகர் இடைத்தேர்தலில் TTV தினகரனுக்கு ஆதரவாக களப்பணி செய்ததாக கூறி 2018இல் VS பாபு உள்ளிட்ட 168 பேர் அதிமுகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டனர். அதன் பிறகு அமைதி காத்து வந்த VS பாபு EPS பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றதும் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். ஆனாலும் அதிமுகவிலும் அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை. அதனால் அதிருப்தியில் இருந்து வந்த அவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தாவேகா தலைவர் விஜயை சந்தித்து அந்த கட்சியில் இணைந்தார். தற்போது எந்த ஸ்டாலினின் வெற்றிக்காக பாடுபட்டாரோ அதே ஸ்டாலினை கொளத்தூர் தொகுதியில் வீழ்த்தியுள்ளார் பாபு. 2011இல் ஸ்டாலின் கொளத்தூரில் முதல் முறையாக நின்றபோது அவருக்கு பின்னால் இருந்து வெற்றியை தேடி தந்த அதே VS பாபு இன்று விஜயின் தாவேகா சார்பில் களமிறங்கி ஸ்டாலினையே வீழ்த்தியிருக்கிறார். விஜயின் அரசியல் நகர்வுகளில் மிகவும் புத்திசாலித்தனமான நகர்வாக இது பார்க்கப்படுகிறது. திமுக தலைவர் ஸ்டாலினையே வீழ்த்தி வெறும் MLAவாக மட்டுமல்லாமல் ஜாயண்ட் கில்லர் என்ற அந்தஸ்தையும் VS பாபு பெற்றுள்ளார். இது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் அங்கீகாரத்தை தந்துள்ளதோடு விஜயின் தலைமைத்துவத்திற்கு மக்கள் அளித்துள்ள மிகப்பெரிய சான்றிதழாகவும் பார்க்கப்படுகிறது. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு கூட்டணி பேச்சுவார்த்தை அனைத்தையும் முடித்துவிட்டோம் என்று ஸ்டாலின் மிகவும் ஸ்டைலாக சைகை காட்டியது வைரலாக பரவியது. தற்போது ஸ்டாலினை கொளத்தூர் தொகுதியில் வீழ்த்தியுள்ள VS பாபுவும் அதே பாணியில், அதாவது ஸ்டாலின் போல் சைகை செய்து வெற்றியை கொண்டாடியிருக்கிறார்.